Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.6ல வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம் பார்க்க போகிறோம். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செகண்ட் சாப்டரை டெய்லியுமே போட்டுட்டு வரேன். இப்போது இதில் சம்முக்குள்ளே போயிடலாம். 7th சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிட்வீன் 602 and 902. அப்போது பிட்வீன் அப்படின்றப்போ 602வும் எடுக்கக்கூடாது, 902வும் எடுக்கக்கூடாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் தான் எடுக்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன், நாட் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வெறும் எஸ்என் ஃபார்முலா போட்டு பண்ணி முடிச்சிருப்போம். பட் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நாட் டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சம்மை நான் 2 பார்ட்டாக போட போகிறேன். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொத்தமாக எஸ்என் எல்லா நம்பருக்குமே எஸ்என் கண்டுபிடிச்சிட்டு இன்னொரு பார்ட்டில் டிவிசிபிள் பை 4 மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிட்டு இதை ரெண்டத்தையும் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா அவங்க கேட்ட நாட் டிவிசிபிள் பை 4ஓட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ நான் டோட்டல் சம் எப்படின்னு பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி 602 902 விட்டுட்டேன். ஸோ ஏபி உங்களுக்கு 603 604 901 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஏ நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம் 603, டி செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணுறப்ப 1 வந்துடுது. எல் லாஸ்ட் டேர்ம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பார்ட்டு நான் ஃபஸ்ட் பார்ட் எப்படி பண்ணுறனோ, என்ன ஃபார்முலா போடுறனோ அதே தான் செகண்ட் பார்ட்டும் போட்டு பண்ண போகிறேன். ஸோ ஒரு முறை நீங்கள் ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா போதும், 2 பார்ட்டுமே உங்களால் போட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்டு எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட வேல்யூ வேணும். ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இது ஒன்றும் கிடையாது, டிஎன் ஃபார்முலாவிலேருந்து தான் நான் கார்னர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்னடா ஏதோ புதுசாக இருக்கே ஃபார்முலா நினச்சிடாதீங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஆல்ரெடி செகண்ட் சாப்டரோட ஃபார்முலாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோஸில், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு எல் ஏ பை டி, இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது ரெண்டும் நான் மைனஸ் பண்ணால் 298 வருது. அப்போது ப்ளஸ் 1 பண்ணால் 299 வந்துருச்சு. எல் தெரியும் அப்படின்றப்ப எஸ்என்னோட ஃபார்முலாவை நீங்கள் இது எடுத்துக்கோங்க, n by 2 into a plus l. அந்த இன்னொரு ஃபார்முலா n by 2 into 2a plus n minus 1 into d, அந்த ஃபார்முலா போட்டால் கூட வரும், ஆனால் கொஞ்சம் பெருசாக வரும். இது சிம்பிளாக வருன்றதுக்காக நான் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். இதுவும் யூஸ் பண்ணலாம், அதுவும் யூஸ் பண்ணலாம், உங்களோட விஷ். ஸோ n by 2 into a plus l. ஸோ n இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணி by 2 into ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஏவும் எல்லும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இதை 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிவிட்டு மேலே 2 மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு இது கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் பார்ட் நான் முடிச்சிட்டேன். அடுத்தது நான் டிவிசிபிள் பை 4 கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது டிவிசிபிள் பை 4னால் என்ன அர்த்தம், இந்த ஏபியில் 4 டேபிள்ஸில் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம சீரீஸாக ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் என்னது, 603. அந்த 603ஐ எடுத்து நான் நார்மலாக டிவிஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது, 3 வருது. இப்போது இந்த 3ஐ டிவிசிபிள் பை 4 ஆக்கணும்னா, அதாவது ப்ளஸ் 1 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஆகிடும், அதாவது டிவிசிபிள் பை 4ஆக மாறிடும். தட் இஸ் இங்கே ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறதை நான் கோஷன்ட்டில் கொண்டு போய் ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், 604ன்னு வந்துடும். அப்போ இங்கே ரிமைண்டர் என்ன வந்துடும், 0 வந்துடும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வேணும்னா நீங்கள் 604ஐ 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், ரிமைண்டர் 0 தான் வரும். அப்போது நம்மளோட சீரீஸில் ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதிட்டேன், 604ன்னு எழுதிட்டேன். அடுத்த நம்பரை எப்படி கண்டுபிடிப்பேன், டிவிசிபிள் பை 4 தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு 4 ஆட் பண்ணிட்டேன்னா போதும், 608ன்னு கிடச்சிரும். டாட் லாஸ்ட் நம்பர் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நம்மளோட ஏபியோட எல் என்னது, 901. அந்த 901 நான் மறுபடியும் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ண எனக்கு ரிமைண்டர் 1 வருது. இந்த 1 நான் அப்படியே இதிலேருந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா 900. வேணும்னா டவுட்டாக இருந்தால் அந்த 900ஐ 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், ரிமைண்டர் கண்டிப்பாக 0 தான் வரும். ஸோ இதில் இந்த ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், எல் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை கொஞ்சம் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்பரை நான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மலாக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ரிமைண்டர் என்ன வருது, 3 வருது. இந்த 3ஐ 4 ஆக்கணும் அப்படின்னா +1 பண்ணால் 4 ஆகிடும்.
ஸோ நம்மளோட 603 கூட நான் +1 பண்ணிட்டேன்னா ஏ வந்து எனக்கு 604ன்னு கிடச்சிருச்சு. அதே போல் லாஸ்ட் நம்பரை நான் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ரிமைண்டர் என்ன வருது? 1ன்னு வருது. இந்த 1 டைரெக்டாக நீங்கள் கோஷன்ட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல் என்னன்னு கிடச்சிரும். என் வீடியோவை மறுபடியும் போட்டு பார்த்துக்கோங்க. இது நான் எப்படி டிவைட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு அப்போது புரியும். சரிங்களா? ஸோ இப்போது நான் இங்கே சீரீஸ் மறுபடியும் ஃபார்ம் பண்ணிட்டேன்னா ஏ எழுதிட்டேன். டி வந்து என்னது? மைனஸ் பண்ணாமையே நம்மளுக்கு தெரியும் 4ன்னு சொல்லிட்டு. எல் வந்து 900. இங்கே யூஸ் பண்ண அதே என் ஃபார்முலா தான் நான் எழுதியிருக்கேன். மைனஸ் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி +1 பண்ணுறப்போ என் வந்து 75 கிடச்சிருச்சு. அதே எஸ்என் ஃபார்முலா தான் நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். இதில் இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ண பிறகு எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டாங்க? நாட் டிவிசிபிள் பை 4 கேட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்? இங்கே ஃபஸ்ட் பார்ட்டில் கிடச்ச டோட்டல் சம்மையும் செகண்ட் பார்ட்டில் கிடச்ச டிவிசிபிள் பை 4ஐயும் நான் ஜஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு இந்த சம்மோட ஆன்சர் 168,448 அப்படின்னு வந்துருச்சு. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். லாங் டிஸ்டன்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.